வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. வந்துட்டியா? வா ஆனந்தி, உட்கார். உனக்கு தான் பால் ஆத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன பொடி உனக்கு கொடுக்க போறேன் தெரியுமா? தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி. இதை மிக்ஸ் பண்ணி பால்ல நல்லா கரைச்சு உனக்கு ஆத்தி கொடுக்கறேன். மிச்சம் வைக்காம மொத்தத்தையும் குடிக்கணும், புரியுதா? மிச்சம் வைக்காம குடி. ஏங்க, இந்த பொடியை பால்ல போட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? இதை குடிச்சா கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங்கா ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், வயிற்றுல இருக்கிற குழந்தையோட மூளை வளர்ச்சி, நரம்பு மண்டலத்தோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். மொத்தத்துல குழந்தையோட வளர்ச்சிக்கு உன் உடம்புக்குள்ள ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இதையெல்லாம் நான் சாப்பிட்டு இருந்தேன்னா
கொஞ்சமாச்சும் உனக்கு மூளை இருந்திருக்கும். ஏய் செல்வண்டு, என்ன சிரிப்பு? உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏங்க விடுங்க. ஏய் என்ன பண்ற? சாரிண்ணா அண்ணி, சாரி அண்ணி, எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆச்சு. நான் இதை குடிச்சிட்டு கிளம்புறேன். நீங்க அன்னிக்கு வேற பால் கொடுத்துக்கோங்க. ஏ யாழினி, ஆனந்திக்கு செஞ்சு வச்சத நீ ஏன் குடிக்கிற? ஏன்? பால் தானே, நான் குடிச்சா என்ன? அதுல ஆனந்திக்காக மாமா ஏதோ நாட்டு மருந்தெல்லாம் கலந்து வச்சிருக்காரு. அத போய் நீ குடிக்க வர? ஆனந்தி கிட்ட கொடு. நாட்டு மருந்துனா உடம்புக்கு சத்து தானே, நான் குடிச்சா ஒன்றும் ஆகாது. நான் இப்ப காலேஜுக்கு போயாகணும், டைம் இல்ல. ஆமா, உனக்கு என்ன திடீர்னு ஆனந்தி அண்ணி மேல இவ்ளோ அக்கறை? அக்கறை அவ மேல இல்ல, ஓ மேல. அவ குடிக்கிற மருந்தெல்லாம் நீ குடிக்க கூடாது. யாழினி மேல அப்படி என்ன திடீர்னு அக்கறை உனக்கு? நீ ஒன்னும் அவ்வளவு நல்லவ இல்லையே. துளசி நல்லவிழா கெட்டவிழாங்கிற ஆராய்ச்சி எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. இப்ப துளசி சொல்றது சரிதானே? ஒரு நல்லதை யாராச்சும் சொன்னா சரின்னு கேக்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க. துளசி சொன்னாங்கிறதுக்காக அலட்சியப்படுத்தணும்னு இல்லையே. ஏ யாழினி, எதை யார் சாப்பிடணும்னு இருக்கு. சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அத வச்சுட்டு போய் வேற என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டுட்டு போ. சரிம்மா, நான் இதை குடிக்கல, போதுமா? அண்ணி இந்தாங்க, நான் கிளம்புறேன். யாழினி கோவப்படாத. சாப்பிடாம கிளம்புறேன்னு சொல்றியே, சாப்பிட்டு போ. ஐயோ அண்ணி, சத்தியமே எனக்கு கோவம்லாம் இல்ல. லேட் ஆயிடுச்சுன்னு தான் நான் கிளம்புறேன். யாழினி ஒரு 2 நிமிஷம் இரு, சாப்பிட்டு போலாமே. நீ இரு, நான் எடுத்துட்டு வரேன். வெறும் வயித்தோட போகாத. இல்லண்ணா, ஃபர்ஸ்ட் ஹவர்ல யமுனா மேடம் கிளாஸ். ஒரு நிமிஷம் லேட்டா போனா கூட ஆப்சென்ட் போட்டுருவாங்க. நான் காலேஜ் கேண்டீன்ல ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். எதுக்கு இப்படி கடைசி நிமிஷத்துல பரபரன்னு இருக்கிறவங்களையும் பதற அடிச்சுட்டு கிளம்பணும்? சீக்கிரமா கிளம்புனா என்ன உனக்கு? அம்மா அம்மா, போதும் போதும், நான் கிளம்பிட்டேன். மீதிய சாயந்தரம் வந்து கேக்குறேன். இந்தாங்க, பை பை. ஆனந்தி, மாமா உனக்காக கஷ்டப்பட்டு பால் காய்ச்சி நாட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு வச்சிருக்காரு. இந்தா, இந்த பாலை குடி. ஏய் குடி. அவ குடிப்பா, நீ போய் அவன் வேலையை பாரு போ. ஐயா இந்தா குடி.